பாப்பாவோட ஸ்கூல்லே தேர்ட் டேர்மோட ஓப்பன் டே பார்த்துக்கோங்க. ஆனால் ஓப்பன் டேக்கு போனால் தான் தெரியும் எவ்வளோ ஃபீஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காண்டியே மெயினாக போனேன். 13,000 ஃபீஸ் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் டேர்ம் ஃபீஸு. பரவாயில்ல, சரி போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா நம்ம ரெடி பண்ணணும்ல, கண்டிப்பாக மே மாதம் அந்த ஃபீஸு கட்ட சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். அப்புறம் வந்து அவளோட மார்க் பார்த்தேன். இந்த வாட்டு வந்து நான் வந்து அவளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா நான் வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க் அதிகமாக போயிட்டதுனால அவளுக்கு அப்போ தான் டேர்ம் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது. நான் வந்து ஓரளவு லிபரலாக தான் சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா நான் வீட்டுக்கு வரது 8 மணி, அவளை ஒரு 10 மணி வரைக்கும் தான் அவளால் படிக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் அவள் வந்து ரொம்ப டயர்டாயிடுறா. சரி படித்த வரைக்கும் பழுதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்க வச்சுருந்தேன். ஓரளவு 95 அபவ் வாங்கியிருந்தா. 100 எதுலையுமே எந்த சப்ஜெக்ட்டுமே வாங்கலை. சரி அவளை நான் எதுவுமே சொல்லலை. அதான் ஆனால் அவளே அதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அம்மா நான் இந்த சப்ஜெக்ட்டே 100 வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்யூட்டர்லேயும் ஹிந்திலையும் மட்டும் நல்லா படிச்சிருந்தா. ஹிந்தி வந்து எனக்கு தெரியாது, நான் அவள்கிட்டே தான் கொடுத்து படிக்க வச்சேன். ஆனால் ஹிந்தி அவளை வாசிக்கவே தெரில. ஆனால் அந்த பிள்ளை அதை பார்த்து சும்மா படித்ததே நல்ல மார்க் வாங்கியிருக்கா. வரும்போது அப்புறம் மீன் வாங்கிட்டு மார்க்கெட் போயிட்டு, ஏன்னா நாங்கள் வந்து எப்போயாவது திருநெல்வேலி போகிற டைம் தான் மீன் வாங்குவோம் பார்த்துக்கோங்க. மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 2 கடைக்கு போயிட்டு ப்ளவுஸு தேடி பார்த்து அவங்க கேட்ட கலர் இல்லை. ஸோ அதனால் அந்த கலர் வாங்கலை. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு ரஃப்யூஸ்க்கு போகிற மாதிரி ஒரு 2-3 ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பாருங்க, வந்த நேரத்துலேருந்து ஒரே தலைவலி பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு தலைவலி, தாங்க முடியாத தலைவலி. சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன் பார்த்துக்கோங்க. அவங்க ப்ரெஷர் செக் பண்ணாங்க. ப்ரெஷர் கொஞ்சம் லோவாக இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. அதனால் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு நானே ஹஸ்பண்டும் குடித்தோம் உட்காந்து. குடிச்சிட்டு அதை எனக்கு என்னென்னா எப்போ பேர் நமக்கு வெளியே போனாலே தலைவலி வருது, இல்லை கொஞ்சம் யோசிச்சாலே எனக்கு தலைவலி வந்துடுது பார்த்துக்கோங்க. என்ன தான் பிரச்சனைனே தெரியல. தலைவலிக்கும் நம்மளுக்கும் ரொம்ப கனெக்டட் போல். எப்போ பார் தலைவலியில் தான் அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குது. சரி மக்களை, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.